மாலை வணக்கம் எல்லோருக்கும். என் பேர் சவுந்தரபாண்டியன். எங்களுடைய பரம்பரையே ஃபேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. என் அண்ணன் தம்பி பிள்ளைங்க எல்லாமே ஃபேட்டு. என் வயசு 66. எனக்கு 3 பொண்ணுமே ஃபேட்டு. ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் 3வது பொண்ணு இதை பற்றி சொல்லி இதை ஆரம்பித்தா. நான் நம்பலை. நான் ரோட்டு நடக்கும் போதெல்லாம் என்னை வேமிஷன் வச்சு ஏறி நில்லு ஷேக் பவுடர் சாப்பிடு, பால் சாப்பிடு அப்படின்லாம் சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என் பொண்ணு 94 கிலோ இருந்தான். கரெக்டாக 8 மாதத்தில் 72 கிலோ வந்திருக்கா. 72 கிலோ. அவரை பார்த்த பிறகு அவளை பார்த்த பிறகு 2வது பொண்ணு இப்போ ஃபாலோ பண்ணுறான். இருந்துமா இப்போ நானும் ஃபாலோ பண்ணுறேன். இது இப்போ நான் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. 110 கிலோ இருந்தேன். இத்தினிய 1 வீக்கில் எனக்கு 7 கிலோ குறைஞ்சது. இப்போ நான் 103, 104 இப்படியே தான் நிற்குது. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாக்கா ஒரு கம்பல்சரியாக சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. அப்புறம் 2 நாள் 2 வேளை இதாக இருக்குது. இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே வெந்நீர் லிக்யூடு தான். பிளாக் டீ, வெந்தயம் மோர் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு காலையில் போயிடுறது. மத்தியானம் முட்டை ஏதாவது ஒன்று சாப்பிட்றது. நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, லேசியாக இருக்குது. இப்போ என் பரம்பரையே இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எனக்கு 25 வருஷமாக நான் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ என் பொண்ணு ஸ்ட்ரிக்டாக சொன்னால், எப்பா நீங்கள் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணுப்பா. நான் அதை சொன்ன மாதிரியே டெஸ்ட் பண்ணேன். இருந்தது. சாப்பிட்டு ஒரு 15-20 நாள் கழித்து போனேன். எல்லாமே நார்மல். இப்போ எனக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, கண்ட்ரோலாக இருக்குது. டாக்டர்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. டாக்டர் கரெக்டாக இருக்குது, நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கன்ட்டார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு 1 மாதம் கழித்து பார்த்துட்டு டேப்லெட்டை குறைச்சிக்கணும். எல்லாத்துக்கும் நல்ல விளக்கம் சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன இது மலச்சிக்கல் இருக்குது. காலையில் எழுந்து மோஷன் போகும்போது முதல்ல ஃப்ரீயாக இருக்கும். இப்போ என் பொண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. கடுக்கா பவுடர் வாங்கி கொடுத்து கொஞ்சம் இது பண்ணி அவள் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் அதே ப்ராப்ளம் இப்போ எனக்கு இருக்குது. அது டயட்டு சாப்பிட்ட பிறகு, ஏன்னா நம்ம அதிகமாக டயட் எடுக்காததுனால இப்போ சாப்பிடணுன்ற ஆசை கூட கிடையாது. இப்போ சிக்கன் பீஸ் 2 பீஸ் சாப்பிட்டா போதும். ரொம்ப 1/4 கிலோ சாப்பிட்ணும், 1/2 கிலோ சாப்பிடணுன்ற மாதிரிலாம் கிடையாது. பாதாம் பருப்பு காலையில் ஒரு 5-10 சாப்பிட்டா கூட எனஃப் ஆகிடுது. நீங்கள் சொல்கிற மாதிரி 100லாம் சாப்பிட்ற மாதிரிலாம் இப்போ இல்லை. இப்போ சாப்பாட்டு மேலே அந்த விருப்பமே கிடையாது. நமக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிருது. ஆக்டிவாக இருக்கேன். 66 வயசு ஆகுது, இன்னும் ஆக்டிவாக இருக்கேன். எனக்கு இதுவும் என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இலவச மீட்டிங் நாங்கள் திருவூற்றிலேருந்து வந்திருக்கோம். ஒரு 6 பேர் வந்திருக்கோம். இலவசமாக அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மீட்டிங்கை கொடுத்து அருமையான ஒரு வெஜிடபிள்ஸ் கூட கொடுத்தீங்க, அந்த சூப்பையும் கொடுத்தீங்க. இதுக்கு எல்லாரும் சார்பாகவும் நன்றி சொல்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சௌந்தரராஜன். நெக்ஸ்ட் there was constipation. முதலில் உங்கள் குடும்பத்திற்கு நல்வாழ்த்துக்கள். இத்தனை கஷ்டப்பட்டு டயட்டில் இருந்து அதை பகிர்ந்து கொண்டதற்கும் என்னுடைய நன்றி. மலச்சிக்கல் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். அதாவது டெய்லி காலையில் பாத்ரூம் 8 மணிக்கு போனால் தான் நம்மளுக்கு மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். அது உண்மை இல்லை. எந்த வீட்டில் குப்பை அதிகமாக சேருதோ அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் டெய்லி கூட்டி பெருக்கி டன் கணக்கில் குப்பை சேர்றதுனால அது சுத்தமான வீடுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு வீட்டில் குப்பையே சேராமல் இருந்தால் அவங்க குறைவான தரம் தான் கூட்டுவாங்க. கூட்டுறப்போ கம்மியான குப்பை தான் வரும். பெரிய உணவில் உங்களுக்கு உடம்பில் சேரக்கூடிய குப்பைகளின் சதவீதம் அளவுகள் மிக மிக குறைவு. அதனால் உங்களுக்கு மலம் கழிக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி மற்றும் குவான்டிட்டி அதில் குறைவாகத்தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடிய என்ன விஷயம்னா, வலிக்குதா, பாத்ரூம் போகிறப்போ உங்களுக்கு வலிச்சு போகுதா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி குடிக்கல, டீஹைட்ரேட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் டெய்லி 1/2 kg இந்த முட்டைக்கோஸ் அல்லது மற்ற வகையான பேலியோ காய்கறிகள் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு தண்ணி ஒரு 3 முதல் 4 லிட்டர் வரை டெய்லி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் கட்டாயமாக வராது. நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாட்டு எடுத்துகிட்டு பாத்ரூம் டெய்லி காலையில் கடமை மாதிரி போயே தீரணும் அப்படிங்கிறத மறந்துட்டு ஜாலியாக இருங்க. இயற்கையை அதனுடைய வேலையை செஞ்சு விட்டுட்டா இட் வில் clean the trash in its own time.